ஹாய் ஃபேமிலி, வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் 2026 என்னோடய லைஃப்பில் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுங்கிற ஒரு சின்ன ஜேர்னியை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நல்ல ஒகேஷன்னாலே சாமி கும்பிடணுங்கிறது ஒரு கம்பல்சரி ஹேபிட்டில். ஸோ இன்றைக்கி நான் எப்படி பூஜை பண்ணுவேன், எப்படி க்ளீன் பண்ணுவேன், ஸோ எப்படி டெக்கரேட் பண்ணுறேன், இது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ பூஜை சாமான் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிளான ஹேக் ஒரு லாங் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுவும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். என்னோடய லைஃப்பில் இது வரைக்கும் நியூ இயர் அன்றைக்கி மழை பெஞ்சு நான் பார்த்ததே இல்லை. இந்த வருஷம் நைட் 12 மணிக்கே செம்ம மழை, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் நாங்கள் கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்துட்டோம் நைட்டே. என்னை பொறுத்த வரைக்கும் பூஜை பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு தெரப்பி. பிகாஸ் அதில் க்ளீனிங் இருக்கும், லைக் ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணுவோம், அதோட சென்ட் புதுசாக இருக்கும், ரொம்ப ரெஃப்ரெஷிங்கான ஒரு ஃபீல் கொடுக்கும், ரொம்ப ஒரு குட் வைப் கொடுக்கும். ஸோ இது வந்து சாமிக்குன்னு ரொம்ப டெடிக்கேட்டடாக பண்ணுறதை தாண்டி என் மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்கும் நான் சாமிக்கு பூஜை பண்ணுறதை ஒரு ஹேபிட்டாக வச்சுருக்கேன். பூஜை பண்ணுறதுல என்னோட மோஸ்ட் ஃபேவரட் பார்ட் இது தான். பிள்ளையாரை வந்து பன்னீரில் குளிப்பாட்டிட்டு அவருக்கு நியூ ட்ரெஸ் நானே என் கையால் ரெடி பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி ஒயிட் கலர் கிளாத் வந்து நான் லோக்கல் ஸ்டோரில் ஒரு டெய்லர் ஷாப்பில் இந்த மாதிரி வாங்கிட்டு, ஸோ சாமி அளவுக்கு ஏற்ற மாதிரி சாமிக்கு ஒரு வேட்டியும் மேலே போட்டுக்கிறதுக்கு ஒரு அங்கவஸ்திரமும் நான் கட் பண்ணி நானே என் கையால் ரெடி பண்ணி லைக் நியூ ட்ரெஸ் போடுவேன். நம்மளாம் எப்படி பொங்கல் தீபாவளி வந்து நியூ ட்ரெஸ் போடுறோமோ அந்த மாதிரி என்னோட சாமி எவ்ரி ஃப்ரைடே புதுசாக ட்ரெஸ் போட்டுப்பாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். பேலன்ஸ் இருக்க கிளாத் வந்து அப்படியே எடுத்து வச்சுப்பேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் ஒரு வீக்லேயும் நான் வந்து சேஞ்ச் பண்ணுவேன். அண்ட் ஆல்சோ வந்து ஒரு வீக் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் அபிஷேகம் பண்ணுவேன். ஒரு நாள் பன்னீர் பண்ணுவேன், இல்லை ஒரு வீக் வந்து பால் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி எனக்கு தோன்ற மாதிரி நான் சாமி கும்பிடுவேன். ஸோ இப்படி தான் பண்ணணும்னு நான் எந்த ரூலுமே ஃபிக்ஸ் பண்ணிக்க மாட்டேன். ஸோ நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஒரு காடுக்கு நம்ம பண்ணுற விஷயத்த ஹோல் ஹார்ட்டடாக பண்ணாலே போதும். நான் யூஸ் பண்ணுற மேஜிக்கல் பேஸ்ட் யூஸ் பண்ணி பூஜை சாமான்லாம் ரொம்ப சிம்பிளாகவே க்ளீன் பண்ணிக்கிட்டேன், நிறைய எஃபர்ட்ஸ் போடாமல். ஸோ எப்படிங்கிறது நான் லாங் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அது மறக்காமல் பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் பாத்திரம்லாம் கழுவுனதுக்கப்புறமா ஈரம்லாம் தொடச்சிட்டு சாமி பாத்திரத்துக்குலாம் போட்டு வச்சு, ஸோ எந்தெந்த காட் எந்தெந்த பிளேஸில் இருக்கணுமோ அவங்களெல்லாம் அதிலெல்லாம் செட் பண்ணிவிட்டு விளக்கெல்லாம் ஏற்றி பூஜை ரூமை ரெடி பண்ணியாச்சு. எனக்கு வந்து பூஜை ரூம் வந்து ரொம்ப மினிமலாக வச்சுக்க பிடிக்கும். நிறைய சாமி படமோ நிறைய சாமி சிலையோ வச்சுக்க பிடிக்காது. ஸோ எல்லாமே ரொம்ப எனக்கு எல்லாம் காடுமே இருப்பாங்க, பட் வந்து ரொம்ப கம்மியாக தான் நான் வச்சுப்பேன். பிகாஸ் மெயின்டெனன்ஸ்க்காக தான். நிறைய வாங்கி வச்சுட்டு மெயின்டைன் பண்ணாமல் அப்படியே இருக்கிறது எனக்கு பிடிக்காது. ஸோ நான் கம்மியாக வச்சுக்கிட்டாலும் ரொம்ப க்ளீனாக டிவைனாக வச்சுக்கணும்னு நினைப்பேன். ஸோ இதுதான் ஃபைனல் லுக். ஸோ எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு விளக்கேற்றிட்டு ஹஸ்பண்டையும் கூப்பிட்டாச்சு. ஸோ அவருக்கு ஒர்க் இருந்துச்சு, ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவர் தான் வந்து எப்போவுமே தீபாரத்தனை காட்டுவாங்க. ஸோ அதுவும் பண்ணிவிட்டு நல்லபடியாக நானும் என் ஹஸ்பண்டும் ஜாலியாக சாமி கும்பிட்டோம். சின்ன வயசுலலாம் எப்போ சாமி கும்பிட்டாலும் அம்மா அப்பாவை தான் முதல்ல கூப்பிடுவாங்க. அப்பா தான் ஸ்டார்ட் பண்ணுவார். பிகாஸ் வீட்டில் இருக்க ஃபேமிலி ஹெட் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே என்னோட ஹஸ்பண்ட் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அண்ட் நாங்கள் பூஜை முடிச்சுட்டு 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டோம். இந்த இயர் நீ என்ன பண்ண போகிறேன், நான் என்ன பண்ண போகிறேன், நம்ம 2 பேரும் என்னெல்லாம் பிளான் பண்ணலாம், என்ன அச்சீவ் பண்ணலாம், இந்த மாதிரி பயங்கரமாக பிளான் பண்ணுவோம். எனக்கும் அவருக்கும் செம்மையாக வைப் செட் ஆகுங்க. ஸோ நிறைய பிளானிங்ஸ்லாம் ஒன்றா உட்காந்து பண்ணுவோம், ரொம்ப ஜாலியாக இருக்கும். எங்களுடைய லைக் கைண்ட் ஆஃப் லவ் லாங்குவேஜே பிளானிங் தான். பிளானிங்கோடு நிற்காம ஒன்று நினச்சா அதை கண்டிப்பாக பண்ணியே ஆகணுன்ற வைராக்கியத்தோட 2 பேரும் சேர்ந்து அந்த விஷயத்த பண்ணிடுவோம். ஈவினிங்காக வெளியே கிளம்பிட்டோம். அப்போ ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு ஒரு மரம் பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு. ஒரு பக்கம் இப்படி இருக்குது நியூ இயர், இன்னொரு பக்கம் பீப்புள் எல்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. கோவில்லாம் ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணி நல்லா அழகாக சூப்பராக லைட்ஸ்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் ஸ்நாக்ஸ் கடை, ஹோட்டல் எல்லாமே செம்ம கூட்டம். ஸோ நாங்கள் வரப்போ எஸ்எஸ் ஹைதராபாத்தில் பிரியாணி மட்டும் பார்சல் வாங்கிட்டு வந்துட்டோம். எந்த நல்ல ஒகேஷனாக இருந்தாலும் என் மைண்டுக்கு எப்பவுமே நான்வெஜ் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி நியூ இயர் நான்வெஜ் எல்லாமே எப்படி. ஸோ பிரியாணியை ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டே இன்றைக்கி ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட லாஸ்ட் எபிசோட் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் நானே ஹஸ்பண்டாக உட்காந்து செம்ம ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். பட் எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் என்னோட நியூ இயர் விஷஸ் எல்லாமே நல்லாவே நடக்கும். ஸோ எனக்கு நியூ இயர் எப்படி தான் போச்சு, உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.